மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46லிருந்து 52 முடிய நீங்கள் பார்ப்பீனால் பர்திமேயு என்ற குருடனை குறித்து பார்க்கலாம். 52ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகள், இருளான சூழ்நிலைகள், இருளான நாட்கள், இருளான கால நிலையில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு உன் வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக அன்றைய குருடனை கண்ணை திறந்து எப்படி ஒரு பிரகாசத்தை தந்தார், அதே போல் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒளியை தருவதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உன் குடும்பத்தில் இருள் இருக்கலாம், வியாபாரத்தில் இருள் இருக்கலாம், ஊழியத்தில் இருளாய் காணப்படலாம். ஆனால் தேவன் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கும் போது அன்றைக்கு 17 குருடனை கண்கள் திறந்த தேவன் இன்றைக்கு உன் கண்களை திறக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 17 குருடன் அந்த கண்கள் திறப்பதற்கு உடனடியாக அற்புதத்தை காண்பதற்கு அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசுவை குறித்து எந்த அளவுக்கு நீ கேள்விப்படுகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் குருடான வெளிச்சமாய் காணப்படுவார். இரண்டாவதாக தடைகளை நீக்கி கடந்து போனார். எவ்வளோ பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. ஆனால் அந்த தடையை மீறி இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவாய். ஏன்னா அந்த காலை வேளையில் நோக்கி கூப்பிட்டு பார், உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்பார். அடுத்தபடியாக தூக்கி எரிய வேண்டிய காரியத்தை தூக்கி பழைய வஸ்திரங்கள் எடுத்து போட்டார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கண்கள் திறக்க முடியாதபடிக்கு, வெளிச்சம் காண முடியாது, உன் வாழ்க்கையில் மனதுக்குள்ளே, நினைவுக்குள்ளே, எண்ணங்களுக்குள்ளே என்ன தவறான காரியம் வந்தாலும் அது இன்றைக்கு எடுத்து போடு. நிச்சயமாகவே இயேசுவின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்வார். தொழிலை பிரகாச செய்வார். குடும்ப வாழ்க்கையில் பிரகாசத்தை கட்டிடுவார். படிப்பிலே பிரகாசத்தை கட்டிடுவார். நீ ஊழிய பாதையில் உன் பிரகாசத்தை கட்டிடுவார். உன் கண்கள் வேதத்தின் ரகசிய கண்கள் தருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.